என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? அரே தாத்தா, இன்னத்துக்கு சிரிக்குது? 15 வயசு இருக்கும் உங்க பொம்மை சிஎம்க்கு டிஎம்கேல சேரும்போது காலையிலேருந்து யார் பரிசு கீழே விழுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். மத்தியான நேரத்துல சாப்பிட்டு வாடான்னு ஒரு 100 ரூபாய கொடுப்பேன். அதை வாங்காம என் பையன் பின்னங்கால் பெடனில பட ஓடுவான். எங்கடான்னு கேட்பேன். கீழே 50 ரூபாய் கிடக்க பாம்பான். அப்ப இந்த 100 ரூபாய் தான் எனக்கு திருட்டு காசே போதும் பாம்பான். உங்க பொம்மை சிஎம் திருட்டு காசுலயே வளர்ந்தவன்டா. அவன் திருடி பழகிட்டான். நான் திருட்ட சொல்லி கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கடா. இதுல என்ன எழுதி வச்சிருக்க? உங்களுடன் ஸ்டாலின். நீ ஸ்டாலின் இல்லாம வேற யாரு? அப்புறம் எதுக்கு இந்த ஸ்டாலின்? ஆமாம்ல. ஆழி. போதுமா போதுமா போதுமா. மீதி என்ன எழுதி இருக்கு? உங்களுடன். எங்களுடன் இல்லாம இங்கிலாந்துலயா இருக்க? ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். இங்க என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. அதானே திட்டத்தை பாரு. அழிச்சாச்சுப்பா. மீதி என்ன? என் போட்டோ திருஷ்டி பொம்மைய நீ அது ஏன் ஊத்தி வச்சிருக்க? ஆமாம்ல. இல்லையா? ஆமாம். மூடிட்டு ஆழி. அழிச்சாச்சுப்பா. என்னது இது? போடு. வெறும் போட வச்சுட்டு என்ன பண்ணுவ? உள்ள தூக்கி போடையை வச்சிருவேன். நாம எப்படி விளம்பரம் பண்ணுவ? விளம்பரத்தை வித்துறேன். விளம்பரத்தையே விட்டுட்டா 2026ல வாரிசை எப்படி முதல்வராக்கிறது? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுறேன். இப்பவே சீர்கெட்ட ஆட்சியை நடத்திக்கிட்டு அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சது தப்புதானே? மகா தப்பு. அத வாயில சொன்னா பத்தாது. என்ன பண்ணணும்? மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளு. சொன்னது நீங்க. திராவிட முத்திர கழகம்னு வச்சுக்கோங்க. நீ ஆட்சியை பெப்பரப்பான் இருக்க. அப்புறம் என்ன பரப்புறீங்க? பரவாயில்ல. திமுக திருட்டு கும்பல் எத்தனை பேர் இருக்காங்க? மணல் கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கனிம வள கொள்ளை, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல். ஆடா நம்ம அப்பா. இவருக்கு அப்புறம் நாம சிஎம் ஆகிறோம். தமிழ்நாட்டிலே இதுவரை யாரும் கொள்ளையடிக்காத அளவுக்கு பணத்தை சுருட்டுறோம். பரவாயில்ல. திமுக இருக்கவங்க பெருசு பெருசா கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறதுக்காக அரசியல் வரலாம் பழைய ட்ரெண்ட். கொள்ளையடிக்கிற கும்பல்ல இருந்து அரசியலுக்கு வரதான். 234க்கு 34 என்ற இலக்கை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம். மொத்தம் 500 200 மாணவர்கள் இருக்கின்றனர். இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து 199 193 199 193. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தவறா பாடப்பாடுங்க. கண்டமதில் எத்திசையும் திகழ்மணக்கை திகழ்மணக்கை தவறா பாடப்பாடுங்க. ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் தான். மைக் சரியா வேலை செய்யல. திசையும் திகழ்மணக்கை. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டைம் ஆகி போச்சு. ஏன் மறுபடியும் வந்து அடிக்கிற? நீ ஏன்டா மறுபடியும் போட்டோ ஏன்டா இங்க இருக்கு? எதுக்கா இங்க வச்சிருக்க? He is my inspiration. கொள்ளையடிக்கிறதுல மை பாஸ். தமிழ்நாட்டே தனி ஆளா சுருட்டினவரு. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் புள்ளைய சொல்ல சொல்வீங்க, அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்வீங்க. இதேதான் வேலையா உங்களுக்கு? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன். சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? உங்களை தான் கேக்குறேன். சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா? நம்ம ரகசியலாம் இவருக்கு எப்படி தெரியும்? நாம சொன்னதெல்லாம் செஞ்சா அப்புறம் நாம சொத்துக்கு பிச்சைதானே எடுக்கணும். ஐயோ இது என்ன வம்பா போச்சு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி
கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மை டியர் சிஎம் சார். நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி நீ இருப்பியா மனுஷனா? நீ மானகிட்ட போயல. உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? அதெல்லாம் இல்லீங்க. இல்ல. 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? இல்லீங்க. இல்ல. டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? இல்லீங்க. இல்ல. நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? இல்லீங்க. இல்ல. கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? இல்லீங்க. இல்ல. இல்ல. வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு இல்லீங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி, இப்ப உன்கிட்ட என்ன இருக்கு? கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம். இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு ஸ்டாலின் அங்கிள்